இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள், பல நகரங்கள் நமக்கு தெரியும். நாம் அங்கே போகலன்னா கூட கூகுள் மேப்பில் அந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நம்ம போகவும் முடியாத, கூகுள் மேப்பில் கூட பார்க்க முடியாத மர்மமான நகரம் ஒன்று நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இந்த நகரத்துடைய பேர் ஷாம்லா. இந்த மர்மமான நகரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலேயே இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாம்லா நகரத்தை பற்றி நம்ம இந்திய வரலாற்றில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் இந்து மதம், புத்த மதம், ஜெயின மதத்தில் கூட இந்த மர்மமான நகரத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. இவ்வளவு குறிப்புகள் இருந்தாலும் இந்த இடம் இந்தியாவிலே இருந்தாலும் நம்மள பல பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பல வெளிநாட்டவர்களுக்கு இந்த இடத்த பற்றி பல விஷயங்கள் தெரியும். அதை அவங்க பல இடங்கள்ல மறைமுகமாக குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் 2016 ரிலீஸ் ஆன டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற படத்தில் அமைக்கப்பட்ட பல காட்சிகள் ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. இந்த படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடிபட்டு தன்னை குணப்படுத்திக்க நேபாளில் இருக்கக்கூடிய காமர்தாஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவார். ஆனால் அந்த படத்தில் குறிப்பிடப்பட்ட காமர்தாஜ் அப்படிங்கிற இடம் இந்த ஷாம்லா நகரம் தான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த படத்தில் ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமர்தாஜ் நகரத்துக்கு வந்தது பிறகு மோர்டோ அப்படிங்கிற கதாபாத்திரம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு கிட்ட ஒரு சின்ன பேப்பரை கையில் கொடுப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது என்ன மந்திரமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னு மோர்டோ கதாபாத்திரம் சொல்லும். What's this, my mantra? The Wi-Fi password. இந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்ததை காட்டும்போது அதில் ஷாம்லா அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த படம் முழுக்க சொல்லப்படுற கதை முழுக்க ஷாம்லா நகரத்தை பேஸ் பண்ணியே இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எப்படி ஷாம்லா நகரத்துக்கு போய் பல வித்தைகளை கற்றுக்கிட்டு தன்னை குணப்படுத்திக்கிட்டும் வந்தாரோ அதே போல் நிஜ வாழ்க்கையிலும் ஒருத்தர் ஷாம்லா நகரத்துக்கு போய் பல வித்தைகளை கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ஹெலனா பிளவட்ஸ்கி. இவங்க இந்த ஷாம்லா நகரத்துக்கு போய் பல வித்தைகளை கற்றுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வந்து உலகம் முழுக்க பயணித்து இந்த நகரத்தை பற்றின பல தகவல்களையும் அதை சார்ந்த பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு தனி மதத்தையே உருவாக்கியிருக்காங்க. அவங்க உருவாக்கின மதத்துடைய பேர் தியோசாபிக்கல் சொசைட்டி. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஷாம்லா நகரத்தை பற்றின குறிப்புகள் பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்து புராணங்களில் சொல்லப்பட்ட கதை என்ன அப்படின்னா, விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு 10 அவதாரம் எடுத்தாருன்னு அவருடைய ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு இடத்துல பிறந்ததுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் விஷ்ணுவுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் பிறந்ததா சொல்லப்படுற இடம் இந்த ஷாம்லா நகரம் தான். புராணங்கள் மட்டும் இல்லாமல் இந்த இடத்த மையமாக வச்சு அன்சார்ட்டட் அமாங் த தீவ்ஸ் அப்படிங்கிற கேமும் உருவாக்கியிருக்காங்க. ஏன் உலக புகழ்பெற்ற ரைட்டரான ராபின் சர்மா தான் எழுதின த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்படுற கதையில் ஒரு மிகப்பெரிய லாயர் நோய்வாய்ப்பட்டு இதயம் பலவீனம் அடைஞ்சு பிறகு சாகர தருவாயில் ஒரு இடத்துக்கு போய் தன்னை குணப்படுத்திட்டு திரும்ப ஆரோக்கியமாக வருவார். அவர் போய் தன்னை குணப்படுத்திக்கிட்ட இடம் தான் இந்த ஷாம்லா நகரம். இப்படி ஏகப்பட்ட இடத்துல இந்த நகரத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. ஆனால் இந்த நகரத்தை பற்றி முதல்ல சொல்லப்பட்டது 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பழமையான காலச்சக்கர தந்திரா அப்படிங்கிற புத்தகத்துல தான். இந்த புத்தகத்துல இருந்து தான் இந்த நகரத்துடைய வரலாறு தொடங்க ஆரம்பிக்குது. இந்த புத்தகத்துல இந்த ஷாம்லா நகரம் எப்போ எப்படி உருவாச்சு, அங்கே வாழ்றவங்கலாம் யாரு, அவங்க எப்படி இவ்வளோ சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த புத்தகம் முதல்ல எழுதப்பட்ட மொழி தமிழ். அதுக்கான சான்றா இந்த புத்தகத்தோடைய தலைப்பே இருக்கு. பின்னால் வந்த ஆரியர்கள் இந்த புத்தகத்தை சமஸ்கிருதத்தில் மாற்றி எழுதி தமிழ் எழுதப்பட்ட புத்தகத்தை அடியோடு அழிச்சிட்டாங்க. அதனால இப்போ இந்த புத்தகம் ஒரு சமஸ்கிருத புத்தகமா இருக்கு. எப்படி மகாபாரதம் ஆச்சோ, எப்படி ராமாயணா ஆச்சோ, அப்படி இந்த காலச்சக்கர தந்திரா ஆச்சு. இந்த புத்தகத்துல இந்த நகரத்தை பத்தி சொல்லப்படுறது என்னன்னா, உலகம் உருவான காலத்திலிருந்து எல்லா நாகரிக மக்களுடைய கலை, அறிவியல், அறிவு எல்லாமே இந்த இடத்துல தான் பாதுகாக்கிறதா சொல்றாங்க. இந்த இடம் இருக்கிறதா சொல்லப்படுறது இந்தியா, நேபாள், சைனாக்கு இடையில இருக்கக்கூடிய இமயமலையில ஏதோ ஒரு பகுதியில தான் இந்த இடம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மைத்ரேயன் அப்படிங்கிற மன்னன் இந்திய நிலப்பரப்பை ஆட்சி பண்ணும் பொழுது அந்த நேரத்துல எல்லா மக்களும் சூரியனை தான் கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மைத்ரேய மன்னன் ஒரு சமயத்துல புத்த மதத்துக்கு மாறினதாகவும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் புத்த மதத்துக்கு மாற சொன்னதாகவும் சொல்றாங்க. ஆனா இந்த மக்களோட வாழ்ந்துகிட்டு இருந்த சக்தி வாய்ந்த ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் இந்த மன்னர் சொல்றதை ஏற்க முடியாம 3 லட்சம் பேர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி ஒரு சக்தி வாய்ந்த நகரத்தை உருவாக்கி அதுல வாழ ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அப்படி இவங்க உருவாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற நகரம் தான் ஷாம்லா அப்படின்னு இந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவே சக்தி வாய்ந்தவளா கருதப்படுது. இவங்க எல்லாரும் உடல் வடிவமா இல்லாம ஒளி வடிவமா இருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க யாருக்கும் மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்பும்படி இல்லைனாலும் நம்ம தமிழ் வரலாற்றில் பல முனிவர்கள், பல சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்கள் வாழ்ந்தாங்கன்னு, மரணமே இல்லாத பெருவாழ்வு அவங்களுக்கு இருந்ததுன்னு நமக்கு பல இலக்கிய சான்றுகள் இருக்கு. அதுல ஒரு எடுத்துக்காட்டு அகத்திய முனிவர். இவர் வாழ்ந்ததா சொல்லப்படுற காலம் 5300 வருடங்கள்.
இந்த மாதிரியான மனிதர்கள் மட்டும்தான் ஷாம்லா நகரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இந்து மதம், புத்த மதம், கிறிஸ்துவ மதம் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா மதமும் பிறந்ததாகவும் சொல்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்தில் இதுக்கான சான்றா சொல்லப்படுறது, இயேசு பிறந்ததுலேருந்து 12 வயது வரை அவர் வாழ்ந்ததுக்கான கதைகள் நமக்கு தெரியும். ஆனால் 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார், என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்காது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் இவர் இந்த ஷாம்லா நகரத்துக்கு போய் பல வித்திகளை கற்றுட்டு வந்த பிறகுதான் இவர் தன்னுடைய மக்களால் தேவதூதராக அறியப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. இந்த ஷாம்லா அப்படிங்கிற நகரம் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்கள், இதிகாசங்களில் சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது அப்படின்னாலும் இந்த இடத்த கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச பல பேருடைய வரலாற்று குறிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வந்த பிறகு போர்ச்சுகீசியர்களுடைய ஆதிக்கம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் போர்ச்சுகீசியர்கள் இந்திய புராணங்கள்ல இருந்த இந்த நகரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு கண்டுபிடிக்க போர்ச்சுகீசியர்கள் ஒரு தனிப்படை அமைச்சு இந்த நகரத்தை தேடி போறாங்க. சைனா வரைக்கும் தேடியும் இந்த நகரத்தை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. போற வழியெல்லாம் பல பேர்கிட்ட விசாரிக்கும் பொழுது இப்படி ஒரு நகரம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த நகரம் எங்க இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கடைசியா அந்த நகரத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு திரும்பி அவங்க வந்துடுறாங்க. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலையும் ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவத்தையும் அவங்க வரலாற்றுல குறிப்பிட்டே வந்திருக்காங்க. அவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இந்த இடம் கண்டிப்பா இருக்கு, ஆனா அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு பிறகுதான் குரோஷி ஸ்கோமா அப்படிங்கிற ஹங்கேரிய தத்துவ ஞானி 1833 அவருடைய பல முயற்சிகளுக்கு பிறகு இந்த நகரம் இருக்கிற இடத்த ஜியோகிராபிக்கலா குறிப்பிட்டார். அவர் 45 டிகிரில இருந்து 50 டிகிரி நார்த் லாட்டிடியூட்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் போனதுக்கான எந்த தகவலையும் அவர் சொல்லல. இந்நிலையில தான் ஹெலனா பிளவட்ஸ்கி இந்த இடத்துக்கான தேடல்ல இறங்குறாங்க. இவங்க தான் இந்த இடத்த வெற்றிகரமா கண்டும் பிடிச்சாங்க. அவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வாழ்றவங்க எல்லாம் மாஸ்டர் ஆஃப் ஏன்ஷியன்ட் நாலேஜ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம இந்த உலகத்தை தப்பான கோணத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு, இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை ஒரு மாயைனும், நம்ம அறிவுக்கு எட்டாத எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் நம்ம பூமியிலேயே இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க இந்த ஷாம்லா நகரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த போது பல அற்புதமான கலைகள் அவங்க கத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. இவங்க அங்கிருந்து வந்த பிறகும் கூட டெலிபதி மூலியமா அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசினதா சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு, இவங்க கிட்ட அற்புதமான சக்திகள் இருக்கு அப்படின்னு அவங்க நிரூபிச்சும் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம தான் கத்துக்கிட்ட சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் பல பேருக்கு சொல்லி கொடுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால பல பேர் அவங்க பின்னாடி அணிதிரள ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் இவங்க தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு புது மதத்தை உருவாக்குறாங்க. இந்த மதத்துடைய அடிப்படையில சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த பூமியில இருக்கக்கூடிய அறிவு தான் அப்படின்னு ஹெலனா பிளவட்ஸ்கி சொல்றாங்க. இதை பத்தின பல புத்தகங்களையும் எழுதி அவங்க வெளியிட்டாங்க. இவங்களுக்கு பிறகு இன்னொரு நபர் இந்த இடத்தை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாரு. அவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். 1930களில் அடால்ஃப் ஹிட்லர் 3 தனிப்படை அமைச்சு இந்த ஷாம்லா நகரத்தை தேடினதா சொல்றாங்க. அதுல ஒரு குழுவோட ஹிட்லரே போனதாகவும் சொல்றாங்க. ஹிட்லர் அந்த இடத்தை கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் பல தொழில்நுட்பங்களை உருவாக்கி இந்த உலகத்தையே நடுங்க வச்சதா சொல்றாங்க. அதனாலதான் தன்னுடைய நாசி படை சிம்பிளை ஸ்வஸ்திக் சிம்பிளா அவர் வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த ஷாம்லா நகரம் இந்தியாலே இருந்தாலும் இந்தியர்கள் யாரும் இதுல பலனடையலையா அப்படின்னு கேட்டா, இந்த நகரத்துக்கு போயிட்டு வந்த ஹெலனா பிளவட்ஸ்கி அவங்க கத்துக்கிட்ட வித்தைகளை பல மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அவங்க சொல்லி கொடுக்கும்போது அவங்க கிட்ட நேரடி சிஷியரா இருந்து பல வித்தைகளை கத்துக்கிட்டவர் தான் மகாத்மா காந்தி. இந்த இடத்தை பத்தி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வெறும் 1% தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை I am enforcing the army and signing a death warrant. இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.